பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கம் தொடர்ந்து பொய்யா சொல்லுது. அதுவும் கல்வித்துறை சார்ந்து, உயர்கல்வித்துறை சார்ந்து ஐஐடியில நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க படிக்கிறத தொடர்ந்து பொய்யா சொல்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஃபால்ஸ் நோட்டை வைக்கிறாங்க. தப்பா சொல்றாங்க இவங்க அப்படின்னு. யார் சொல்றா அப்படின்னா ஆர்எஸ்எஸ் காரர்கள் 2 பேர் சொல்றாங்க. யார் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் அப்படின்னா, நம்ம ஆர்எஸ்எஸ் காரர்கள்னா நம்ம பிஜேபி அப்படின்னு நினைப்போம். அதான் இல்ல, பிஜேபிக்காரன் ஒருத்தர் இருக்கான். அந்த ஆள் வந்து எஸ்ஜி சூர்யா. ஆனா இங்க பிஎம்கேல ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் இருக்காரு, அவரு அன்புமணி. இந்த அன்புமணியும் எஸ்ஜே சூர்யாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஐஐடியில 28 பேரு இந்த கல்வியாண்டுல பயில்றாங்க, அதாவது சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார். அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் சொல்றாரு, செய்தியாளர் சந்திப்பிலையும் சொல்றார். அதையே முதலமைச்சரும் சொல்றார். இது அப்பட்டமான பொய்ங்க, இது பொய்யுங்க. அவங்க அதுல சேரவே இல்லை, சும்மாவே இவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு வதந்திய பரப்பி விடுறாங்க இணையத்துல. இந்த கல்வி சம்பந்தப்பட்ட செய்தி அப்படிங்கிறதுனால மட்டும் நாம இங்க பேச வரல. தொடர்ந்து பாஜக ஒரு மிகப்பெரிய சாக்கடை அரசியலை செய்யுது. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவோம், அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தாது. உண்மையா மக்களுக்கு சேவையாக செய்யக்கூடிய கட்சிகளும் உண்டு. ஆனா பாஜக போன்று எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு மலத்தையும் அப்படிங்கிற மாதிரியான கட்சிகள் இருக்கு. அந்த கட்சி தான் பாஜக. இந்த மாதிரி சாக்கடை அரசியல்களும் இது செய்யுது. அப்ப உண்மை என்ன சொல்லி ஆகணும்ல மக்களுக்கு. ஏன்னா இவங்க பாட்டு பொய்யா சொல்லிட்டு போறாங்க. நம்ம டேட்டாவோட இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஐஐடி மெட்ராஸ்ல பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்க படிக்க கூடாது அப்படின்னு எழுதப்படாத விதியா இருக்குது. அதுவும் அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் முதற்கொண்டு நீங்க வந்து வேற்று சமுதாய மக்களை யாரையும் சேர்த்துறது இல்ல, அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆளுங்களே சேர்த்துக்கிறாங்க. உள்ள நான்வெஜ் புழக்கமே கிடையாது, உள்ள நான்வெஜ் கொண்டு போக முடியாது. இப்படி பலவேறு கட்டமான விமர்சனங்கள் ஐஐடி மெட்ராஸ் மேல இருக்கு. அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போற குழந்தைகளை டார்ச்சர் பண்றது, அவங்கள வந்து மனதளவுல ரொம்ப துன்புறுத்துறது, இந்த மாதிரி பண்ணதுனால நிறைய வந்து தற்கொலைகள் ஐஐடி மெட்ராஸ்ல நடக்குது அப்படிங்கிறதும் நாம செய்தி வழியா நிறைய கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கத்தின் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த ஐஐடி மெட்ராஸ் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இதுல 28 பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. நடப்பு கல்வியாண்டு 2025 கல்வியாண்டுல 28 பேரு உள்ள போயிருக்காங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் சொன்னதாக இந்த 2 தற்கொலைகளும் சொல்றாங்க. அன்புமணியும் எஸ்ஜே சூர்யாவும். எஸ்ஜேலையும் எஸ்ஜி. நீங்க எஸ்ஜே சூர்யான்னா நீங்க ஆக்டருக்கு போயிடாதீங்க, அவர் இல்ல. கண்ணு மயமயமேனு எப்பயுமே கஞ்சா போதையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஆள் இருப்பார் பிஜேபியில. அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஜே எஸ்ஜி குழம்பிரும் இல்லையா, நாம உருவ கேள்வி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லை. அரைக்கண்ணிலே இருப்பார். அப்படி எப்ப பார்த்தாலும் அரைக்கண்ணு போதையில் இருக்கிற மாதிரி இருப்பார். அவர் தான் எஸ்ஜே சூர்யா. இவங்க 2 பேருமே ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இவர் வந்து அன்புமணி வந்து மேடையிலேயே சொல்றார், ஓப்பனா அவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை சொல்றார். உண்மை என்ன தெரியுமா? காமக்கோட்டி சொல்றார். யாரு? டைரக்டர் காமக்கோட்டி ஒரு விஷயத்த சொல்றார். அதை பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா தான் நாம என்ன உண்மைன்னு சொல்றோம்னு உங்களுக்கு புரியும். ஐஐடி மெட்ராஸ் இல்லை ஏதோ ஒரு ஐஐடியில் சேரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் நிறைவேறாது. அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஐஐடிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் எப்படி வர முடியும்? அதுக்கு தான் நாங்கள் வந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸு, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் 2 கோர்ஸ் கொடுத்துருக்கோம். 28,000 பேர் இப்போ அதில் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு டிகிரி முடித்தாங்கன்னா அவங்கெல்லாம் அலுமினஸ் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். சரியா? அதனால் ஐஐடி மெட்ராஸோட டிகிரி வேணும்னா இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸும் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டமும் படிங்க. பாத்தீங்களா? இப்போ இந்த 2 கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், பேச்சுலர் ஆஃப் டேட்டா சயின்ஸ், இந்த 2 டிகிரியுமே டிகிரி தான். இது வந்து இணைய வழியில கத்துக்கிறது. இதுல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க.
அதுவும் இந்த கடந்த 4 ஆண்டுகளை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது அரசு பள்ளியிலிருந்து போய் சேர்ந்திருக்கிறாங்க. மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாரு அப்படின்னா, 28 பேரு வழக்கத்துக்கு மாறா, எப்பயுமே இவ்வளவு பேர் 4 பேர் 5 பேர் ஒற்றை இலக்கத்துல தான் போய் சேருவாங்க. இன்னைக்கு 28 பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. இது மாதிரி இணையவழி கல்வியில நம்ம பசங்க சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அவரு பதிவு பண்றாரு. அதையும் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு போடுறேன், பார்த்துக்கோங்க. சார்ந்து எங்களோட டீச்சர்ஸ் அதே ஐஐடி வளாகத்தில் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போனால் கூட இங்கே அவங்க தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இவங்க அந்த ஆன்லைன் மூலமாகவும் அந்த வகுப்பில் அவங்க சேர்ந்துக்குவாங்க. ஸோ இதனால் என்ன சார் பிரயோஜனம்? இவங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கன்னா ஐஐடிக்கு கொடுக்கக்கூடிய அதே சர்டிஃபிகேட் இந்த பிள்ளைங்களும் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்சஸ் முடிஞ்ச பிறகு 3 வருஷ கோர்ஸாக இருந்தது என்று சொன்னாங்கன்னா அது ஒரு டிப்ளமாக, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இது கன்சிடர் பண்ண முடியும். 4 வகுப்பு கோர்சஸ் அந்த பிள்ளைங்க முடிச்சிட்டாங்கன்னா பிடெக் ஈக்குவலான அந்த ஐஐடி சர்டிஃபிகேட், ஈவன் ஐஐடி அலுமினைக்கான கார்டு முதற்கொண்டு அந்த பிள்ளைங்க தான். ஸோ தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்டாக தான் அதை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இது மட்டும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தினமலர் எப்பயுமே பார்ப்பன பத்திரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தினமலர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா? அதாவது ஐஐடி மெட்ராஸ்ல 28 பேர் இந்த கல்வியாண்டுல பயில்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 28 பேர்ல 24 பேர் இணையவழி கல்வியில இணைகிறாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. சும்மா யாரையும் சேர்த்துக்கல, ரிசர்வேஷன் அடிப்படையில எல்லாம் யாரையும் சேர்த்துக்கல, சும்மா சேர்த்துக்கல. அவங்க அதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இந்த இணையவழி கல்விக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறவங்கள தான் இதுல எடுத்துக்கிறாங்க. அப்படி பாஸ் ஆகி உள்ள போன அரசு பள்ளி மாணவர்கள் 24 பேர். நம்ம 28 பேர் தானே கணக்கு. அப்ப அந்த 4 பேர் யார் அப்படின்னா, 4 பேரும் ஜேஇ படிச்சு ஜேஇ அட்வான்ஸ் எழுதி அதுலயும் டாப் ரேங்கிங்ல ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்கிறதுலே நம்பர் 1 காலேஜ் இன் ஐஐடிஸ். அப்போ அதுலயும் 4 பேர் உள்ள போயிருக்காங்க. சரி, இந்த 4 பேரோட சரியா வேற எங்கேயும் ஐஐடியில படிக்கலன்னா ஐஐடி மும்பையிலையும் படிக்கிறாங்க. தமிழ்நாடு மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளியில சேர்ந்திருக்கிற மாணவர்கள் மும்பை ஐஐடியில படிக்கிறாங்க, கோரக்பூர் ஐஐடியில படிக்கிறாங்க. எல்லா ஐஐடியிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு உள்ள போயிருக்காங்க. இந்த உயர்கல்வி அப்படிங்கிறத நமக்கு கிடைக்காத எட்டியா கனியா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இந்த 4 ஆண்டு திராவிட மாடல் அரசாங்கம் வந்த வேட்டி தான் உயர்கல்வியில, அதுவும் இந்த மாதிரி ஐஐடியில நீங்க உள்ள போறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு தரேன். வெளிநாடு போய் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், அரசே அந்த பணத்தை ஏற்கும், அந்த செலவுகளை ஏற்கும் அப்படின்னு குழந்தைகளை படிக்க வைக்கிறதே ஒரு கொள்கையா வச்சு நடந்துட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. இத இவங்க ஒரு பொய்யான பித்ராட்டங்களாக இப்படி சொல்லிட்டு வராங்களே, இது நம்ம என்னன்னு சொல்றாங்க? சாக்கடை அரசியல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப தவறு எதுவும் இல்லையே. அப்போ சாதாரண ஒரு யூடியூபரா இருக்கிறோம் நாம ஒரு 10 நிமிஷம் தொலாவும் போது இந்த அளவுக்கு வர டேட்டாஸ் கிடைக்குது. இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷத்துல இந்த டேட்டாவை கண்டென்ட் எடுத்துட்டு நாம பேச வந்துட்டோம். இவரு ஒரு பிஎம்கே கட்சி, அந்த கட்சிக்கு தலைவர். இன்னைக்கு தலைவர் பதவியில் அவர் இருக்கிறாரா இல்லையான்றதே தெரியல. அவருடைய பதவி ஊசலாடிட்டு இருக்குது நம்ம அன்புமணி ராமதாஸோடையது. அன்புமணி ராமதாஸ் எங்க படிச்சாரு? ஏன் அந்த மாதிரி தற்கொலைத்தனமான சாக்கடை அரசியல சேராரு அப்படின்னா, அவர் ஆர்எஸ்எஸ் உடைய அடிமை. இந்த எஸ்ஜி சூர்யா இருக்கான் பாருங்க, அவன் அப்படின்னு குறிப்பிடுறோம், நம்ம தரம் தாழ்த்தி பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். குழந்தைங்களோட கல்வி, அந்த கல்வியை கேள்விக்குறியாக்குறாங்க. எந்த அரசு குழந்தைங்களை படிக்கணும்னு நினைக்குதோ அந்த அரசு மேல வேணும்னே வீண்பழி சுமத்துறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, உள்ள போய் தான் படிக்க முடியாது. ஜேஇ படிக்கணும், ஜேஇ அட்வான்ஸ் படிக்க முடியாது. இது இணைய வழி தானே சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த வேலிடு தான் இந்த டிகிரிங்கிறது. இதையாச்சும் ரிசர்வேஷன் அடிப்படையில இதுக்கு சேர்த்துக்கிறீங்களா? அதுவும் இல்லையே. அதையும் என்ட்ரன்ஸ் தான் வைப்பாங்கிறீங்க. அப்ப அதுல சேர்றவன் யாரு மேக்சிமம் ஆளு? எல்லாம் இந்த ஹெட்போன் பார்ட்டிஸ் தான். இந்த வெள்ளை கலர் ஹெட்போனை குறுக்க மாட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான் அதுலயும் சேர்றாங்க. அதை நீங்க தட்டி கேட்க துப்பு இல்லையே, கேட்கலாம்ல. அரசு பள்ளியில படிக்கிறவங்க பணம் இல்லாம, நேரத்துக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற ஏழை மாணவர்கள் கற்கிறாங்க. அந்த கற்கிற அந்த மாணவர்களை நீங்க ஊக்கப்படுத்தும் பண்ணோம். இந்த ஐஐடி மெட்ராஸுக்கு பிஜேபி ஏன் சொல்லக்கூடாது? ஆளுங்கிற அரசாங்கம் உங்களுடைய இதுதான். அப்போ இந்த இணையவழி கல்விக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுங்க சொல்லலாமே. அதை ஏன் உங்க கட்சி செய்ய மாட்டேங்குது? அதை நீங்க தானே செய்யணும். அது சென்ட்ரல் பேஸ்டு தானே ஐஐடிங்கிறது. அதை நீங்க செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா படிக்கிற கொஞ்ச நெஞ்ச பசங்களையும் நீங்க கெடுக்கணும்ன்ற ஐடியா.
எந்த அரசாங்கம் பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்தி உயர்கல்விக்கு அதிகமா போகணும். அதுவும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த வேட்டிதான் பள்ளி கல்வியோட முடிக்கிற குழந்தைகளை தாண்டி அதுக்கு மேல 1 டிகிரி 2 டிகிரி படிக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த 1 டிகிரி 2 டிகிரி படிச்ச குழந்தைங்க வேலை இல்லாத இருக்கிறாங்க. மேல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற குழந்தைங்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட வயிற்றுச்சல் தான் எங்களுடைய, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. திராவிட மாடல் ஆட்சி நல்லா போகுது அப்படிங்கிற வயிற்றுச்சல் தான் இந்த எஸ்ஜே சூர்யாவும் அன்புமணியும் இதை சொல்றாங்க. 28 மாணவர்கள் உள்ள போயிருக்கிறாங்க. அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர், முதலமைச்சர், அரசு எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுது. வெறும் 28 பேர். ஆனா அங்க பெரும்பான்மையா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, கவர்மெண்டோடைய நிதியில இயங்குற அந்த ஐஐடி மெட்ராஸை அதிகமா இவங்க தான் உள்ள போகணும். அதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. இன்னொன்னு சொல்றான், ஐஐடி மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா மோடி வந்த வேட்டி தான் இந்த சிஸ்டம் வந்தது அப்படின்னு எஸ்ஜி சரியா சொல்றான். மோடி வந்தான்னா வரலான்னா ஐஐடி மெட்ராஸ் மற்ற இருக்கிற எல்லா ஐஐடி பிரான்ச்சஸ்லயும் ஐஐடி மெட்ராஸ் தான் இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. புதிய கல்விக் கொள்கை ஏற்ற மாதிரி இதை போய் அவங்க படிச்சா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போய் இதை படிச்சா புதிய கல்விக் கொள்கை, ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை அவங்க ஏற்ற மாதிரி ஆகுது அப்படின்னு எஸ்ஜே சூர்யா பதிவு பண்றாரு. கல்வி எங்க இருந்தாலும் நாங்க படிக்க தயார். நீங்க கொடுக்குற புதிய கல்விக் கொள்கையையும் நாங்க படிக்க தயார். எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க விரும்புறது என்னன்னா, இருமொழி கொள்கை அதான் இருக்கணும். அதே மாதிரி எங்க ஸ்டேட்ல இருக்கிற வரலாறை நாங்க படிக்கணும். இங்க இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி டீப்பா படிக்கணும். இங்க ஆட்சி செய்த மன்னர்களை பத்தி நாங்க டீப்பா படிக்கணும். இங்க இருக்கிற மொழி சார்ந்த வரலாறுகளை நாங்க டீப்பா படிக்கணும். நீங்க இதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு வடவர் நாகரிகம்னு சொல்லி அந்த நாகரிகத்தை இங்க நீங்க வரலாற்று ஆய்வுகளோட இங்க கொண்டாந்து வரலாறு படி, இதுதான் உன்னுடைய வரலாறு அப்படின்னு நீங்க சாவர்கர் புல்புல் பறவையில போனாரு அப்படின்னு நீங்க கொடுக்குற புதிய கல்விக் கொள்கையை நாங்க படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹாலிவுட்ல காமிக்ஸ் கதை எழுதுனா லாக்கி, புல்புல் பறவையில் சாவர்கர் பறந்தார், உலகத்திலேயே எந்த முட்டாலும் அதை நம்ப மாட்டான். அப்படியெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அதையும் படிக்கிறாங்க. கேவலம் போய் கேவலத்திலையும் கேவலம். நாங்க அதை படிக்க விரும்பல. நாங்க உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத நாங்க தொலைவி படிக்கணும், நிறைய படிக்கணும். எங்க மாநிலத்துடைய பிள்ளைகள் உலகத்தில் மிக தலை சிறந்த சிஇஓக்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாநிலத்திலோட இங்க படிச்சவங்க உலகின் மிக தலை சிறந்த நிறுவனங்களில் சிஇஓக்களாக இருக்கிறாங்க. நாங்க தான் இருக்கிறதுல இந்தியாவுடைய நம்பர் 1 கல்வியில் இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் தான் வெளிநாடு சென்று பெரும்பான்மையான அந்நிய செலாவணியை ஈட்டுறாங்க. எங்களுக்கு தான் அந்த பெருமை, அந்த கர்வம் எங்களுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு வைத்தறிச்சல்னா கொஞ்சோண்டு சீமண்ணை எடுத்து குடிச்சுவாங்க, இன்னும் கொஞ்சம் சேர்ந்தறிட்டோம்.